சில குட்டீஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா குட் மார்னிங்ப்பா போடுங்கொய்யால. அண்டை மாநிலமாம் புதுச்சேரியில பள்ளிகள் திறப்பு கேன்சல் பண்ணிட்டாங்கப்பா. தமிழ்நாடு அறிவிக்கிற வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எங்க பசங்க பாத்தீங்கன்னா வெப்பத்தை தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 6ஆம் தேதி தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பாங்கன்னு சொன்ன உடனே அவங்களும் புதுச்சேரியும் நம்முடைய பக்கத்து ஸ்டேட் தானே, அவங்களும் என்ன பண்ணாங்க, சரி 6ஆம் தேதின்னு சொன்னாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வெப்பம் கொடூரத்தின் உச்சமா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க தமிழ்நாடு லீவ் விடுற அளவுக்குலாம் நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். நாங்கள் எங்க ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் லீவ் விட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, புதுச்சேரியில் ஜூன் 6ஆம் தேதி திறக்கப்பட இருந்த பள்ளிகள் திறப்பு ரத்து. ஓகேங்களா? இதுக்கும் அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா? வெறும் 102 103 மட்டும்தான். பட் அதுவும் டெம்பரேச்சர் தான். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் நேத்து சென்னை, திருத்தணி, திருவள்ளூர், வெள்ளூர், ராணிப்பேட், மதுரை, திருச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மாவட்டங்கள் 109 108 ஃபாரன்ஹீட் கொடூரமா அடிக்குது. ஸோ நம்முடைய தமிழக பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. ஓகேங்களா? அன்பில் மகேஷ் நம்முடைய மினிஸ்டர்ஸ்க்குலாம் பிரச்சனையே கிடையாது. அவங்க ஜாலியா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? பாதிக்கப்பட போவது மாணவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் கொந்தளிப்போடு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் கூடுதல் விடுமுறை, பீகார் மாநிலத்தில் கூடுதல் விடுமுறை. ஸோ இப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்கள் பள்ளிகளை கூடுதல் விடுமுறை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 100 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே வெப்பம் தாங்க முடியாதுங்க. சின்ன குழந்தைங்களாம் பாவம் இருக்கிறதுல. ஓப்பனா சொல்ல போனா பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்றாங்கன்னு சொல்றாங்கன்னா அவங்க வேற விஷயம். அங்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒழுங்கா ஒரு ரூம்லயாவது ஃபேன் கரெக்டா ஓடுதா சொல்லுங்க? எதுவுமே பசங்க நெருப்புல போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா பள்ளிகளுடைய திறப்பு அப்படின்றது அரசாங்கம் கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்டாலின் ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் நம்ம முதலமைச்சரே தான் லாஸ்ட் டைம் 3 டைம்ஸ் ஒத்தி வச்சாரு. ஸோ இந்த முறை மேபி எனக்கு தெரிஞ்சு கிட்ட வரும்போது எதனா அறிவிப்பு வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஜூன் 1, 2 அங்க கேன்சல் பண்ணதுடைய எதிரொலியாக இங்கு அழுத்தங்கள் அதிகமாகுது தமிழக அரசுக்கு. ஸோ அதனால பள்ளிக்கல்வித்துறை உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் தரப்பிலும் சரி, ஆசிரியர்கள் தரப்பிலும் சரி, ஏன் 10ஆம் தேதி திறந்தா என்ன, அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா திறந்தா என்ன, திங்கள் கச்சேரி வெனஸ்டேல இருந்து திறந்தா என்ன, ஏன் அந்த டேட்லேயே தான் திறங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தனியார் ஆசிரியர்களை அரசு பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பும் பாத்தீங்கன்னா கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் டியூட்டி பார்க்க போறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பார்க்க போறது நம்மளுடைய கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான். மோஸ்ட்லி பல மாவட்டங்கள்ல டியூட்டி போட்டிருப்பாங்க. அங்கெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு நம்ம இங்கேயும் வேலையை பார்க்கணும், அங்கேயும் வேலையை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையான எதிர்ப்புகள் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு கிடையாது அப்படின்ற மகிழ்ச்சி தகவல் எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவில் வெளியாகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக நீட்டிக்கப்பட வேண்டும்பா. நீட்டிக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக கடுமையான எதிர்ப்பை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பாத்தீங்கன்னா சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கு எப்படி ஃபேவரபிளா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க.